ஆட்சி மாற்றம் வரணும். அது ஐயா மாதிரி ஆட்கள் வந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தல்களில் மதுரை மாவட்டத்தில் எந்த தொகுதியில் நின்றாலும் எங்கள் பகுதியில் 5000 வாக்காளர் இருக்காங்க. அவங்களோட உறவினர்கள் எல்லா இடத்துலையும் பறந்து விரிந்து இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களோட தடையில எல்லா இடத்துலயுமே வந்து நல்ல தண்ணி போட்டிருக்காங்க. ஆனா எங்களுக்கு இங்க ஒரு 200 வீட்டுக்கு மட்டுமே போட மாட்டேன்றாங்க. நாங்க போடாம இருக்கிறப்ப இங்க உள்ள கவுன்சிலரை போய் நாங்க போய் நேரடியாக போய் பார்த்தோம். பாதாள சாக்கடை எல்லா வரியுமே கட்டியிருக்கோம். 50 வருஷம் சொந்த காசு எதுக்கு நாங்க போடணும்? எல்லாருக்குமே போல எங்க கண் முன்னாலே 4 கனெக்ஷன் எங்க வீட்டுல இருந்து ஆப்போசிட்ல 4 கனெக்ஷன் கொடுக்கும் போது நாங்க அப்பவே போய் கேட்டோம். இது வந்து கடந்த 6 மாசத்துக்கு முன்னால ஓட்டு போட மட்டும் வாங்கன்றாங்க. அது ஒண்ணு செய்யறாங்க இந்த ஏரியாவில. இந்த லேடிஸ் எல்லாம் பைத்தியம். எதுனால யாரு முன்னாடி ஓடி இருந்தே கரெக்டா பேசுறது கிடையாது. அப்ப மோடி வந்து கேட்கணும்ல சார், லோன் கொடுத்துருக்காருல லட்சக்கணக்குல, ஏன் வந்து மக்களை கஷ்டப்படுறீங்க? ஆரம்பத்துல நாங்க 40 வருஷமா இந்த ரோடே தெரியாது சார், மண்ணாடி போட்டுருக்கோம். கலைஞர் பேரமா நல்லதை செய்ய மாட்டேன், ஒரு நல்லதும் செய்யல. வந்து பாருக்கு இந்த 4 வழி ரோடு இதுவரைத்தான் சரி பண்ணிருக்காரு. எந்த படிச்ச பிள்ளைகளுக்கு வேலை கொடுத்திருக்காரு? என்னுடைய பெயர் வந்து எஸ் பாண்டியராஜ். நான் மதுரை மாவட்டம் வடக்கு தாலுகா பிபிஓலம் கிராமத்தை சேர்ந்த முல்லைநகர் குடியிருப்பு சங்க செயலாளர். கிட்டத்தட்ட இந்த பகுதியில் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு மேலே வசித்து வர்றோம். ஒரு 900 குடும்பங்களுக்கு மேலே வசிக்கிறோம். 5000 வாக்காளர்களை உள்ளடக்கிய பகுதி இந்த பகுதி. இந்த பகுதி நீண்ட கால குடியிருப்பில் வந்து குடிசை மாற்று வாரியம் எங்களுக்கு அனைத்து விதமான வரி வருவாய் இனங்களையும் உருவாக்கி லேஅவுட் பாஸ் பண்ணி முறையான அனைத்து ஆவணங்களையும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டு வீடுகள் கட்டி நீண்ட காலமாக குடியிருக்கோம். ஆனால் இப்பொழுது ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசை சேர்ந்த நிர்வாகி ஒருத்தர் இந்த மக்களை பூரா அப்புறப்படுத்தும் விதமாக நீர்நிலை ஆக்கிரமிப்பு என்று உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததின் பேரில் 2017ஆம் ஆண்டு திரு கிருபாகரன் புகழேந்தி பெஞ்ச் வந்து இந்த மக்கள் நீர்நிலை ஆக்கிரமிப்பாளர்கள் என்று வெளியேற்ற சொல்லி உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதன் அடிப்படையிலே நாங்களும் நீண்ட காலமாக சட்ட போராட்டங்களை நடத்தி பல்வேறு மேல்முறையீடு வழக்குகளே எங்கள் தரப்பு நியாயத்தையும் விலக்கி நாங்கள் குடியிருக்கும் பகுதி சட்டத்துக்கு உட்பட்ட பகுதி தான். குடிசை மாற்று வாரியம்ன்றது தமிழ்நாடு அரசோட ஒரு வாரியம் தான். அது வந்து சட்டத்துக்கு தமிழ்நாடு குடியிருப்பு சட்டம், நகர்ப்புற சட்டம் 1971 சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த ஜிஓவே போடப்பட்டு விளிம்பு நிலையில் வாழும் மக்களுக்கு அன்று 1971 உருவாக்கப்பட்டதான் அந்த குடியிருப்பு. சட்டப்பூர்வமான குடியிருப்பில் நாங்கள் இருக்கிறனால மேல்முறையீடுல செஞ்சு நீதிமன்றத்தில் வழக்காடணும். ஆனால் இருந்தாலும் ஆளுகின்ற திமுக அரசை சேர்ந்த அரசு தலைமை வழக்கறிஞர் வீரா கதிரவன் அவர்கள் கட்சி வழக்கறிஞராக இருக்கும்போது வழக்கு தொடுத்தவரே அவர் தான். இன்னைக்கு வந்து அவர் அட்டர்னி ஜெனரலாக இருக்கிறனால மக்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய தீர்ப்புகளை பெற்றுத்தரல, மக்களுக்கு விரோதமாகவே இந்த அரசு செயல்படுதுன்றது அவர் ஒரு முன் உதாரணம். இந்த மாதிரி சூழ்நிலையில கடந்த ஆண்டு தீபாவளி மாதம் பார்த்தீங்கன்னா வெள்ளம் சூழ்ந்து வேற பகுதிகளில் இருக்கிற நீர்களை புறம் கொண்டு வந்து மக்களை அப்புறப்படுத்தணும்னு இந்த திமுக அரசு ஒரு குறிக்கோளா செயல்பட்டுச்சு. அதையும் மீறி அமைச்சர் மூர்த்தி, மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லாம் சேர்ந்து இந்த மக்களை அப்புறப்படுத்துறதுக்கு உண்டான வேலைகளை ரகசியமா செஞ்சாங்க. இதை முறியடிக்கிறதுக்கு எங்களுக்கு வேற வழி இல்லை. அதனால தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியோட மாநில பொதுச் செயலாளர் எங்களுடைய பாசமிகு அண்ணன் திரு ராம சீனிவாசன் அவர்கள்ட்ட போய் எங்க குடியிருப்பு சங்க சார்பாக முறையீடு செய்தோம். அவரும் இதை கவனமா தீவிரமா விசாரிச்சு இதுல உள்ள நியாயங்களை புரிந்து கொண்டு வழக்கறிஞர் கட்சியில இருக்கிற வழக்கறிஞர் பிரிவுகளை கூப்பிட்டு ஆலோசனை நடத்தி இந்த ஆலோசனையில மக்களை எப்படி காப்பாற்றலாம், இவங்களுக்கு எந்த மாதிரி சட்ட உதவி நம்ம செய்யலாம் அப்படின்றதுல அடிப்படையில் மக்களுடைய குழந்தைகள் பள்ளி படிப்பையும் கருத்தில் கொண்டு முதியோர்களுடைய மருத்துவத்தையும் கருத்தில் கொண்டு இவர்களை இப்போதைக்கு இடித்து அப்புறப்படுத்தினா அவர்களுடைய வாழ்வாதாரம் வந்து கேள்விக்குறியாகுன்ற எண்ணத்தை மையமாக வச்சு அவர் பேராசிரியர் வந்து அவர் நண்பராக இருக்கக்கூடிய KR லட்சுமணன் அவர்களிடமிருந்து இந்த பொதுமக்கள் சார்பாக இலவசமாகவே உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நீதிமன்றத்தில் ஒரு சிறு தடையை பெற்று எங்களை தற்சமயம் பாதுகாத்துள்ளார். ஆனால் இந்த நிலை நீடிக்குமா என்பது எங்களுக்கு தெரியாது. இது என்னைக்கா இருந்தாலும் மக்களை அப்புறப்படுத்துகிற வேலையில் இந்த திமுக அரசு இருக்கு. ஆட்சி மாற்றம் வரணும்.
அது ஐயா மாதிரி ஆட்கள் வந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தல்களில் மதுரை மாவட்டத்தில் எந்த தொகுதியில் நின்றாலும் எங்கள் பகுதியில் 5000 வாக்காளர் இருக்காங்க. அவங்களோட உறவினர்கள் எல்லா இடத்துலையும் பறந்து விரிந்து இருக்காங்க. இவர் எங்கே நின்றாலும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு இவரோட உதவியில் எங்களுக்கு உச்சநீதிமன்றத்தில் எங்களுக்கு தேவையான நியாயமான தீர்ப்புகளை பெற்றுத்தரணும். நாங்கள் சட்டத்துக்கு உட்பட்டே தான் குடியிருக்கோம். அதனால நாங்கள் ஆக்கிரமிப்பாளர் கிடையாது, அரசு தான் ஆக்கிரமிப்பாளர். அரசு ஆக்கிரமிப்பு செய்து மக்களுக்கு விற்பனை செய்த மனைகளை வந்து மீண்டும் எங்களை வந்து நீர்நிலை ஆக்கிரமிப்பு என்று சொல்லி வெளியேற்றுவது வந்து அப்பட்டமான ஒரு புரட்டு உருட்டு திராவிட முன்னேற்ற அரசு. இந்த அரச பதவியிலிருந்து நீக்கி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த மக்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நபர்களை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு பண்றது எங்க பகுதி மக்களுடைய நீண்ட கோரிக்கையா இருக்கு. ஐயாவும் இதை கருத்துல கொண்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் உங்களுக்கு இலவசமா நான் வழக்க நடத்துறேன் என்று உறுதி கூறியிருக்கார். நாங்களும் கோரிக்கை வச்சிருக்கோம். எங்க கோரிக்கையை பணிவோடு ஏற்றுக்கொண்டு அவர் உதவி செய்வார். வருங்காலங்களில் இந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என்று உறுதியாக அவர் உறுதியளித்ததன் பேரில் நாங்கள் இப்பொழுது நிம்மதியாக இருக்கின்றோம். எல்லா இடத்துலயுமே வந்து இந்த ப்ளூ தண்ணி, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களோட தடையில எல்லா இடத்துலயுமே வந்து நல்ல தண்ணி போட்டிருக்காங்க. ஆனா எங்களுக்கு இங்க ஒரு 200 வீட்டுக்கு மட்டுமே போட மாட்டேன்றாங்க. நாங்க போடாம இருக்கிறப்ப இங்க உள்ள கவுன்சிலரை போய் நாங்க போய் நேரடியா போய் பார்த்து அவர்கிட்ட பேசணும். அவர்கிட்ட பேசும்போது போட மாட்டாங்கன்னா இது வந்து எந்த கவுன்சிலர், எந்த ஏரியா வார்டு? 25வது வார்டு 25வது வார்டு. இங்க உள்ள எங்க ஏரியாக்குரிய கவுன்சிலர் வந்து முரளி கணேஷ். அவரை போய் நாங்க சந்திச்சோம். எல்லாருமே போய் சந்திச்சவர்ல கூப்பிட்டு ஆனா ரெஸ்பெக்டா பேசினாரு. வாங்க உட்காருங்க எல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி பேசினாங்க. பேசும்போது இந்த கொலையை பத்தி பேசும்போது அது வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எதுக்கு லேட் ஆகுது, இது உங்க கையில தானே இருக்கு, நீங்க தானே செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டதுக்கு அவர் சொன்னாரு, இல்ல இது வந்து எப்படின்னா எல்லா இடத்துலயும் போட்டுட்டாங்க, உங்களுக்கு வந்து போட முடியாது, ஏன்னா கேஸ் சிலுவையில இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எதனால கேஸ்ன்னு சொன்னா இந்த இடம் வந்து இது வந்து பெரம்போக்கு இடிக்க போறாங்க, ஏன்னா கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, அதனாலதான் உங்களுக்கு போட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி. இதுக்கு வந்து நீங்க வரி ரசீது எல்லாம் கட்டி நாங்க வீட்டு வரி, பாதாள சாக்கடை எல்லா வரியுமே கட்டியிருக்கேன். 50 வருஷம். நான் வந்து 1977 இருந்து இன்னைக்கு வரைக்கும் ரசீது வச்சிருக்கேன். எல்லா ரசீதுக்கும் நான் அது ரெக்கார்டாவே வச்சிருக்கோம். நாங்க இப்ப வரைக்கும் ஜனவரி 26 50 வருஷம் வரி. ஆமா பஸ் இருக்கு. எனக்கு விவரம் தெரிஞ்சு அதாவது 2 பகுதி இடிச்சிருக்காங்க, வீடு 2 இடிச்சிருக்காங்க. எம்ஜிஆர் பீரியட்ல வந்து ஓடு போட்டு கொடுத்தாங்க எங்களுக்கு. ஏன்னா நான் குடிசைத்தொழில் இருந்து குடிசை மாற்று வாரியத்துல யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் எலெக்ஷன் அப்போ ஓடு போட்டு கொடுத்தாங்க. அப்போ ஓடு போட்டு கொடுத்தா நம்ம எல்லாத்துக்குமே பாகுபாடெல்லாம் எல்லாருக்கும் வரிசையை போட்டு கொடுத்தாங்க. ஆனா இப்ப இவங்க பேர்ல வந்து எங்களுக்கு கொலாப்பட மாட்டேன்றீங்க, எங்களுக்கு ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் சொன்ன கருத்து இதுதான். இல்லப்பா இது இடிக்க போறாங்களா, அதனால நீங்க வந்து பைப்பெல்லாம் வந்து நீங்களாம் வாங்கி உங்க சொந்த காசுகள்ல போட்டுக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியெல்லாம் சொந்த காசு வந்து அது அப்புறம் சொந்த காசை எதுக்கு நாங்க போடணும், எல்லாருக்குமே கொலை எங்க கண் முன்னாலே 4 கனெக்ஷன் எங்க வீட்டுல இருந்து ஆப்போசிட்ல 4 கனெக்ஷன் கொடுக்கும் போது நாங்க அப்பவே போய் கேட்டோம். இது வந்து கடந்த 6 மாசத்துக்கு முன்னால நாங்க போய் கேட்டதுக்கு உங்களுக்கு லைன் மாறி வரும்னு அவர் சொன்னாரு. நாங்களும் மாறி வரும்னு உட்காந்துருந்தோம். ஆனா இப்போதைக்கு வந்து அது மாறி வர்ற மாதிரி தெரியல, போடுற மாதிரி தெரியல. சிலர் வந்து எங்களுக்கு செய்வாருன்ற நம்பிக்கையில இருந்தோம். ஆனா இப்ப அவர் சொல்ற பேச்சை வச்சு இதுல எங்க பகுதியில் எதுவுமே செய்ய மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா நாங்க இதுக்கு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றோம். வணக்கம் ஐயா, நீதிபதி ஐயாவுக்கு வணக்கம் தெரிவித்துக் கொள்றோம். மதுரை மாவட்டம் தீபகலாம் பிற்கால உள்ள உள்ளதை கிராமத்துல இருந்து நாங்க பேசுறீங்க. எங்க பகுதியில நாங்க கிட்டத்தட்ட 60-70 வருஷமா 3 தலைமுறை 4 தலைமுறை குடியில் வந்துகிட்டு இருக்கோம். பல முறை எங்களை காலி பண்ணி சொல்லி மிரட்டல் விடுத்து பல பிரச்சனை உருவாக்கி பல கஷ்டத்தை நாங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்க இருக்க காசுக்கெல்லாம் போனி அந்த காசுக்கெல்லாம் சேர்ந்து வீடை கட்டி நாங்க குடி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்போ இன்னொரு இடத்துல குடி போங்க அப்படின்னா நாங்க என்ன செய்ய முடியும்? குடி போறதுக்கும் காசு கொடுத்து குடி போனா என்னோட எந்த காசு வச்சு நாங்க குடி போக முடியும்? இருக்கிற உழைச்சு ஒரு வீடை உருவாக்கி வச்சிருக்கோம். இந்த வீடை உருவாக்கின வீடை இடிச்சுட்டு நாங்க எங்க போவோம்? பல முறையை நாங்க கோர்ட்ல சொல்லிட்டோம். அவங்கள பேசும்போது திருப்பி உடைச்சு இதை வந்து காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நாங்க இத்தனை காலி பண்ணி இத்தனை ஆண்டு வாழ்ந்துட்டு நாங்க எங்க போக முடியும்? எங்களுக்கு வேற வழியே இல்லை. எங்க இருக்கிறது எங்க வாழ்வாதாரத்தை கொடுத்து எங்க வாழ்றதுக்கு வழி செய்யறதுக்கு கோர்ட்டு கடைசி வரை எங்களுக்கு முயற்சி செஞ்சு இது துணையா இருக்கணும். பல வழக்குகளை தொடர்ந்து எங்களுக்கு பல அதிகாரிகளை தொடர்ந்து போராடித்தான் இருக்காங்க. இன்னமும் பல நடவடிக்கை நடந்து கொண்டு இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் கேஸ் நிக்குது. ஏன்னா எங்களுக்கு இன்னமும் விடிகாலம் வரல.
என்னைக்கு விடிவாள வரும்னு எங்களுக்கு தெரியல. நாங்க 21 பயந்து வாழ்ந்து கொண்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன நடக்குது, நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு இடிச்சிருவாங்களா, நாளாண்டிக்கு இடிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லி பல விதமான கஷ்டத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீங்க கஷ்டத்தை நீக்கி வீடுகளை உடைக்காம நாங்க குடியிருக்க வீடுகளை எங்களுக்கு அதை கணக்கு பண்ணி கொடுத்தா நாங்க வாழ்ந்துறோம். புள்ள குட்டி படிப்பு பேரம் பேட்டி எல்லாமே இங்கதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாங்க எங்கே வாழ முடியும். ஆனால நீங்க எங்களுக்கு குடியிருக்க வீடு எங்களுக்கு கொடுத்து நல்ல முறை உதவி செஞ்சு எங்களை காப்பாத்துற மாதிரி கேட்டுக்கொள்றோம் ஐயா. ஆனா எல்லா வரி பாக்கி தண்ணி வரி கொலை வரி எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கான். எனக்கு நான் 35 வருஷம் வீடு இருக்கு சார். கல்யாணம் பண்ணி எங்களுக்கு 3 குழந்தைங்க, அவங்க எல்லாம் மேரேஜ் ஆகி போயிட்டாங்க. இப்ப நாங்க அதெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். இவங்க என்ன பண்றாங்கன்னா கொலா கொடுக்குறாங்க சார், வீட்டுக்கு வரி கட்டுறாங்க, கொலா வரியும் கட்டுறாங்க, மாசம் மாசம் வீட்டு வரியும் கட்டுறாங்க. பாதாள சக்கரையை நான் எடுக்கல, அதுக்கு 5000 அந்த மாசம் வரி கட்டியிருக்கோம். மோடி லோன் கொடுத்து இப்ப ஒரு 10 வருஷம் ஆச்சு. என் வீட்டு பக்கத்துல அந்த அம்மா வீடு கட்டிருக்காங்க, வந்து கூட பாருங்க அந்த வீட்டை. லோன் கட்டிக்கிட்டு இருக்கு மாசம். அவர் லோன் கொடுத்தும் ஈபி கணேசனுக்கு பணம் கட்டுறோம், பாதாள சாக்கடை வரி பணம் கட்டுறோம், நல்ல தண்ணி வரி கட்டுறோம். இவங்க இருந்துமே பீடவில் ஆபீசர் வந்து என்ன சொல்றாருன்னா, ரோடு வந்து நீங்க முன்னுக்கு எல்லாத்தையும் எடுத்துடணும், அதிகமா இருக்கு, கலெக்டர்ல போறாரு வர்றாரு, கலெக்டர் இது கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, முன்னுக்கு இல்லாம நீங்க பின்னாடி போயிடணும். ஒரு மராமத்துக்கு கூட நாங்க கப்பி போட்டு கொடுத்துருக்கோம் சார். அத வந்து ஒருத்தர் சொல்றாரு போன வாரம், எப்படி நாங்க பணம் ரெடி பண்ணி மராமத்து பார்க்க 1 மாசமாச்சும் ஆகும்ல சார் எங்களுக்கு. இவங்க இழுத்து போட்டு போயிடுறாங்க, கேட்கறதும் கிடையாது. வீடு ஆபீசருக்கு அதிகமா இருக்கான். அவங்க வாட்டுக்கு மட அந்த ஆபீசர் வர்றாரு, அவர் யாருன்னு கூட நாங்க பார்த்தது இல்ல. நிறைய நோட்டீஸ் கொடுத்து எதுவுமே அதெல்லாம் எதுவும் செய்யறதுல அவங்க இஷ்டத்துக்கு. அதாவது 40 வருஷம் நாங்க இருந்துட்டோம்ல சார், இருந்ததுக்கு வரி கட்டிருக்கோம்ல. மற்ற இடத்துல வந்து இடம் கொடுக்குறாங்க, ஒரு இடத்தை எடுக்கிறோம்னா அந்த இடத்துக்கு கொடுக்கணும், ஓட்டு போட மட்டும் வாங்கன்றாங்க. அது ஒண்ணு செய்யறாங்க இந்த ஏரியாவில. இந்த லேடிஸ்க்கு எல்லாம் பைத்தியம், எதுனாலும் யாரு பின்னாடி ஓடி இருந்தே கரெக்டா பேசுறது கிடையாது. அப்ப மோடி வந்து கேட்கணும்ல சார், லோன் கொடுத்துருக்காருல லட்சக்கணக்குல, ஏன் வந்து மக்களை கஷ்டப்படுத்துறீங்க? இந்த வீடை வந்து எடுத்துறாங்க சார், இப்படி வீடுதான். அந்த பொண்ணு லோன் கட்டிக்கிட்டு இருக்கு, முத்ரா லோன். ஆமா கட்டிக்கிட்டு இருக்கு சார். அந்த வீடை எடுத்துட்டாங்க, அவங்க மாமியார் இறந்து போயிடுச்சு. அவங்க பொண்ணுக்கு காட்டு ஆபரேஷன் பண்ணி இப்ப அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கு. வீட்டுல ஆளுங்க சார், என் வீட்டு பக்கத்துல கூலி வியாபாரம் பண்ணல. நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்க உங்க தேவைக்கு, அந்த குடும்பமே போயிட்டா. ஆரம்பத்துல நாங்க 40 வருஷமா இந்த ரோடே தெரியாது சார், மண்ணள்ளி போட்டுருக்கோம். நாங்க மண்ணள்ளி போட்டு என் மாமியார் ஏனுங்க, எங்க மாமியார் எல்லாம் மண்ணள்ளி போட்டு இந்த இடம், இந்த வீடு, இந்த ரோடெல்லாம் நாங்க உருவாக்குனது. 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரோடு கிடையாது சார். எங்க பார்த்தாலும் பனைமரம் தான் இருக்கும். இதுல வர பயப்படுவோம். இவங்க மாப்பிள்ளையும் எங்க வீட்டுக்காரரும் மெத்தூர் திண்டுக்கல் பக்கத்துல ஒரு கிராமம், அங்க பட்டாவ நிலத்தை விட்டுட்டு இந்த கிளம்பாக வந்து வாங்கினாங்க. 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு அந்த காலத்துல வாங்கியிருக்காங்க. அப்ப கலைஞர் வந்து ஓட்டு கொடுத்தாரு. கலைஞர் பையன் தானே கட்சியில இருக்காரு. இப்ப இந்த ஓடை இருக்கு, அவர் தான் ஆர்டர் கொடுத்துருக்காரு, கால்வாய் போல கட்டுக்காத போல எடுத்துருக்கு, அதிகமா இருக்குது. இவங்களுக்கு போர் கனெக்ஷன் இருக்கு, இந்த பக்கம் போர் கனெக்ஷன் இருக்கு, பைப்பு நலகனி கார்பரேஷன் வாட்டர் இருக்கு. அது இருக்க நீ மோடி கொலா போட்டிருக்க. நாங்க 40 வருஷம் அதுல வாழ்ந்துருக்கோம்ல, நீ என்ன கொலா போடுற? எங்களுக்கு அவன் கவுன்சிலர் சொல்றாரு, முரளின்றவரு, எங்களுக்கு பண்டு வரல. ஆனா ஓட்டு கேட்டு மட்டும் நீ எந்த வண்டியில ஏறினா இந்த மாநகர பொம்மையில ஏறி போயிடுறாங்க. 40 வருஷம் நாங்க இருந்த என்ன வசதி பண்ணி கொடுத்தது கேட்கறது துப்பு இல்ல. நோட்டீஸ வந்து இப்படி ஒட்டிடுறாங்க. ஓட்டிக்கு நீங்க இது வந்து தமிழ்நாடு லெவல்ல போடணும் சார். இந்த பொம்மையை கூட பைத்தியம் ஆக்குறாங்க இந்த கட்சி தாண்டி. எந்த கட்சிக்காரன் வந்து வண்டியில ஏற்றுறாங்க வாங்க சேலம் தாரம், இந்த சிறுவர் டப்பா தாரம், அதான் எதுக்கு சார் எங்களுக்கு? இந்த வேலை செய்யற பணியார கடை ஒன்று இட்லி கடை ஒன்று காட்டேன், ஒரு சில்வர் டப்பா வாங்க மாட்டாளா? ஏதோ கலைஞர் திருட்டுல நீ இருக்க, உங்க அப்பா எங்களுக்கு செஞ்சு கொடுத்ததா எங்க பையன் எங்களுக்கு அதை நீ நிறைவேற்றி காமிச்சுனா அதை அடிக்க நடத்தா என்ன சார் அர்த்தம்? அதை கேட்கிறாரு உதயநிதி. வந்தானா என்னமோ ஜனங்கட்ட நோட்டீஸ் வாங்குறாரு, அவர் வாட்டுக்கு போறாரு, அவர் வாட்டுக்கு வராரு. இந்த பொம்பை ஏழு நாள் அந்த கட்சி கலைஞர் பேரமா நான் நல்லதை செய்ய மாட்டேன், ஒரு நல்லதும் செய்யல. வந்து பாருக்கு இந்த 4 ரோடு இதுவரைத்தான் சரி பண்ணிருக்காரு. எந்த படிச்ச பிள்ளைகளுக்கு வேலை கொடுத்திருக்காரு?
எந்த நல்லது கெட்டது நான் பாத்துட்டாரு. என்ன சொல்றேன், இதை எடுத்துட்டு பட்டாவுல இடம் தாரேன்ற அதுக்கு எங்களுக்கு நாங்க வச்சிருக்க இடத்தவே பட்டா கொடுத்துரு, அவ்வளவுதான். இப்ப நாங்க வச்சிருக்கோம் சார் 50 வருஷமா நீங்க வரி கட்டின இடத்துக்கே அவர் பட்டா கொடுத்தாரு. அதான் உங்க கோரிக்கை. கவர்மெண்ட்ல என்ன ரேட்டோ அதை நாங்க கட்ட தயாரா இருக்கோம். அப்ப நாங்க கூல அட்ரஸ் எங்களுக்கே ஆதார் கார்டு கொடுத்தீங்க, எங்களுக்கே நல்ல தண்ணி போட்டு நாங்க பெரும்பாக்க குடியிருக்கோம், ஏன் கரண்ட் போட்டு கொடுத்தீங்க? அப்ப உங்க கவர்மெண்ட் வருமானம் தேவையா? இல்லாத 70 ரூபாய் நாங்க கொடுத்து செத்து போறது முக்கியமா? கரெக்டா பயன்படுத்துங்க. அரசியல் நீங்க பண்றீங்க இல்லன்னு இல்ல, குடும்ப அரசியல் பண்ணாதீங்க, மக்கள் அரசியல் பண்ணுங்க, அதுதான் உண்மை. மக்கள் தானே சார் தேர்ந்தெடுக்கிறாங்க. நாங்க பார்த்துதான் உங்க தேர்ந்தெடுக்கிறோம், நீங்க எங்க தேர்ந்தெடுக்கிறோம்? இன்னைக்கு நல்ல வழியா சொல்றோம். நிரந்தர பட்டா வேணும். குடும்ப அரசியல் தான் வேலை நடக்குது.